நேற்று ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்தது. ஆர்சிபி தான் டாஸ் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சிராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்தாரு. அவரு ஃபர்ஸ்ட் பால்லயே 4 அடிச்சாரு தவான். சிராஜ் 7 ரன் கொடுத்துட்டு போனாரு. மேக்ஸ்வெல் பால மிஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு மைக்ல பேசிட்டு இருக்காரு. அடுத்து தயாலு ஓவர் போட்டாரு. அவரு ஓவர் போட்டு ஒரே ரன் தான் கொடுத்துட்டு போனாரு. அடுத்து சிராஜ் தான் ஓவர் போட்டாரு. சிராஜ் போட்ட மொதல் பால்லயே பிரைஸ்டோ 4 அடிச்சாரு. 4 அடிச்சிட்டு 2வது பால் அவுட்டும் ஆனாரு. கிங் கோலி தான் கேட்ச் பிடிச்சாரு. அந்த இடத்துல ஆர்சிபிக்கு மொதல் விக்கெட் கிடைச்சது. பேர்ஸ்டோ 7 ரன்னுக்கு அவுட் ஆகி போனாரு. அடுத்து வந்த சிம்ரன் ஆக்டர் சிம்ரன் இல்லைங்க, பிரசிப் சிம்ரன்ங்க. அதுக்கு அப்புறம் 2 பேரும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் மேக்ஸ்வெல் ஓவர்ல விக்கெட் விழுந்துச்சு. சிம்ரன் 25 ரன்னுக்கு விக்கெட் ஆனாருங்க. அடுத்து அல்ஜாரி ஓவர் போட வந்தாரு. ஓவர் பண்ண வந்த உடனே 17 ரன்னுக்கு லிவிங்ஸ்டனை வெளியேற்றினாரு. அடுத்து மேக்ஸ்வெல் ஓவர் போட வந்தாரு. ஃபர்ஸ்ட் பால்லே தவானி கேட்ச் அவுட் ஆனாரு. திரும்பவும் கோலி தாங்க கேட்ச் பிடிச்சாரு. தவானி 42 ரன்ல அவுட் ஆனாரு. 13 ஓவருக்கு பஞ்சாப் அணி 102 ரன் இருந்தது. அடுத்து வந்த சாம் கரன் 23 ரன்னுக்கு தயாலுங்கிற ஓவர்ல அடுத்து வந்த சாம் கரன் 23 ரன்னுக்கு தயாலு ஓவர்ல விக்கெட் ஆனாரு. அவருடைய ஓவர்ல சிராஜ் பந்து வீச்சுல சர்மா கேட்ச் அவுட் ஆனாரு. 27 ரன்ல ஜிதேஷ் சர்மா அவுட் ஆனாரு. 177 ரன்னுக்கு பஞ்சாப் அணி டார்கெட்டா கூட்டாங்க. பஞ்சாப் அணி கொஞ்சம் ஓகேவா தாங்க விளையாண்டாங்க. இதே டார்கெட்டை தான் ஆர்சிபி போன மேட்ச்ல சென்னை டீமோட விளையாண்டு ரன் எடுத்தாங்க. அடுத்து ஆர்சிபி செகண்ட் ஓபனா விளையாட வந்தாங்க. கோலியும் டூப்ளஸியும் ஓப்பனிங்கா வந்து விளையாண்டாங்க. கரண் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. 2வது பால்லயே கோலியோட கேட்ச் மிஸ் பண்ணாரு பிரைஸ்டோ. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கோலி 16 ரன் அடிச்சாருங்க. ஃபேன்ஸுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அடுத்து 3வது ரபடா ஓவர் போட வந்தாரு. அவருடைய ஓவர்ல 3வது பால்லயே டூப்ளஸி கேட்ச் அவுட் ஆனாரு. டூப்ளஸி 3 ரன்னுக்குமே அவுட் ஆனாரு. அடுத்து வந்த கிரண் அடுத்து வந்த கிரீன் 3 ரன்னுக்கு அவுட் ஆனாருங்க. திரும்பவும் ரபடாவோட ஓவர்ல தாங்க அவுட் ஆனாரு. கிரீன் வந்தார் சென்றார். அடுத்து பண்டிதர் வந்தாருங்க. அடுத்து கரண் ஓவர் போட வந்தாருங்க. திரும்பவும் கோலியோட கேட்ச் மிஸ் ஆச்சுங்க. அடுத்து 9வது ஓவர்ல 16 ரன் அடிச்சாருங்க கோலி. அந்த இடத்துல 51வது 50+ ரன் தொட்டாருங்க கோலி. 31 பால்ல 50 ரன் அடிச்சாரு கோலி. அடுத்து 11வது ஓவர் போட வந்தாரு. அவருடைய ஓவர்ல பட்டிதார் 18 ரன்னுக்கு வெளியேறினாருங்க, அவுட் ஆனாரு. அடுத்து மேக்ஸ்வெல் வந்தாருங்க. மேக்ஸ்வெல்ல போட்டவங்க எல்லாருக்குமே மன அழுத்தத்துக்கு தானங்க ஆனாங்க. மேக்ஸ்வெல் விளையாடவே இல்லைங்க. 3 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியா டீமுக்கு நல்லா விளையாடுவாரு. ஆர்சிபிக்கு விளையாடுவாரா? அடுத்து ராவத் வந்தாரு. அடுத்து 13வது ஓவர்ல ஹர்ஷ்தீப் ஓவர் போட வந்தாரு. கோலி 4 அடிச்சுட்டு 72 ரன்னுக்கு விக்கெட் ஆனாருங்க. அடுத்த ஓவர்லயே ராவத்தும் அவுட் ஆனாரு. 11 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அடுத்து இம்பாக்ட் பிளேயரா லோம் ரோர்ங்கிறவரு வந்தாருங்க. ஆர்சிபி 2 ஓவருக்கு 23 ரன்னுக்கு தேவைப்படுச்சுங்க. அடுத்து வந்த டிகே அற்புதமான விளையாட்டை காமிச்சாரு. லாஸ்ட் ஓவர்ல 6க்கு 10 ரன் தேவைப்படுச்சு ஆர்சிபிக்கு. டிகே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு 3வது பாலே 4 அடிச்சு ஆர்சிபியை வெற்றி அடைய செஞ்சிட்டாரு.